அடுத்த வருடம் 2027 ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியாவுக்கு புல்லட் ட்ரெயின் வரப்போகுது அப்படின்னு மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுபடி பார்க்கும்போது சூரத்ல இருந்து பிலிமோரா அப்படிங்கிற இடத்துக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸாக இந்த புல்லட் ட்ரெயின் வந்து இயக்க இருக்கிறதாகவும், அதுக்கப்புறம் வாபி அகமதாபாத், தானே அகமதாபாத், மும்பை அகமதாபாத், வாபி சூரத் ஆகிய இடங்கள்ல வந்து இது எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இனிஷியலாக நார்த்துக்கு தான் கொண்டு வராங்க, இப்போதைக்கு சவுத்துக்கு எதுவுமே கொண்டு வரல. இந்த புல்லட் ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து பயங்கர ஸ்பீடு கொண்டது. இப்போ நம்ம வந்தே பாரத் சொல்லிட்டு இருக்கோம், 180 கிலோமீட்டர் இப்போதான் நம்ம எட்டி இருக்கோம். ஆனால் இந்த புல்லட் ட்ரெயின் அப்படிங்கிறது அதை விட வேகமாக போகக்கூடியது. குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ சைனா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்சமாக மணிக்கு 460 கிலோமீட்டர் பெர் ஹவரில் வந்து இந்த புல்லட் ட்ரெயின் ஒன்று ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்தே பாரத் ட்ரெயின் இந்தியாவில் ஓடினாலும் இதோட ஸ்பீடை வந்து ஃபியூச்சரில் கிலோமீட்டர் கொண்டு வர போகிற சொல்லியிருக்காங்க. குறிப்பாக மற்ற உலக நாடுகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ஸ்பீடாக எப்படி ஆக்கணும் அப்படிங்கிற டெஸ்டிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக சைனாவில் வந்து ரீசெண்டாக இந்த NUDT அப்படிங்கிற பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர்கள் வந்து புதுசாக அந்த மேக்னெட்டிக் லெவியேஷன் அப்படிங்கிற அந்த ட்ரெயின் டெக்னாலஜி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மேக்னெட்டிக் லெவியேஷன் அப்படிங்கிறதுனா ட்ராக்லேயே தொடாது, அதாவது இந்த மின்காந்தங்களை பயன்படுத்தி இந்த ஏர்லேயே வந்து, அதாவது தண்டவாளத்தில் தொடாதவாறு வந்து இந்த மேலே இருக்கிற அந்த ட்ராக்கை வந்து நிற்க வைக்கும். அதை வச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து மூவ் பண்ணுற மாதிரியாக ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்திருந்தாங்க. இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மூலமாக அந்த இடத்துல நிற்கிற மாதிரியாக அந்த ட்ரெயினையும் அந்த ட்ராக்கையும் வடிவமைச்சிருப்பாங்க. அது மூலமாக ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று தொடாது, அப்படியே காற்றுலேயே மிதந்துட்டு இருந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்காக வந்து இந்த ட்ராக் விட்டு வெளியும் அவ்வளோ ஈஸியாக போயிடாது. ஸோ அந்த ஃபோர்ஸ் மூலமாக அப்படியே வந்து ரிப்பல்ஷன் மற்றும் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் மூலமாக தானே ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நவுண்டுகிட்டே இருக்கும். ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம், இந்த மேக்னெட்டிக் லெவியேஷன் ட்ரெயின் வந்து எல்லா நேரமும் வீல் இல்லாமல் அந்த இடத்துல மிதக்காது. அதாவது இனிஷியலாக இந்த ட்ரெயின் வந்து குறிப்பிட்ட ஸ்பீடு போகிற வரையும் வழக்கமாக ட்ரெயின் வந்து எப்படி தண்டவாளத்தில் ஓடுமோ அதே மாதிரி தான் இந்த ரயில்வே ட்ராக்ல வந்து ஓடும். குறிப்பிட்ட ஸ்பீடு வந்ததுக்கு அப்புறம் அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸே வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த லெவியேட்டருக்கு இந்த ஃபோர்ஸ் தரும். அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரெயினோட வீல் ஆட்டோமேட்டிக்காக உள்ள பத்து போயிடும். எப்படி வந்து ஃப்ளைட்டில் வந்து ஒரு ஸ்பீடுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த வீலை தூக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக பறக்குமோ அதே மாதிரி தான் இந்த ட்ரெயினோட மெக்கானிசமும் இருக்கும். கிட்டத்தட்ட 2 செகண்ட்லேயே மணிக்கு 700 கிலோமீட்டர் பெர் ஹவரில் வந்து இந்த மேக்னெட்டிக் லெவியேஷன் ட்ரெயினால் போக முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் இலக்கு அடைஞ்சது தானாலே வந்து நிற்கவும் முடிஞ்சுது. ஸோ இப்போதைக்கு இது டெஸ்டிங் பண்ணிக்காங்க. இதுக்காக 10 வருஷம் வந்து அவங்க வந்து R&D பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இது மாதிரியே டெக்னாலஜி வளர்ந்துட்டே இருக்கிற காலத்தில் நம்மளும் வந்து வேகமாக மேலே போக வேண்டியிருக்கு. மற்ற நாடுகளோட நம்ம ஒருபடி மேலே போனோம்னா கண்டிப்பாக நம்மளோட திங்கிங் இதோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். குறிப்பாக வந்து இந்த புல்லட் ட்ரெயின் நார்த்தில் சொல்லியிருக்காங்களா, அது வந்து எல்லா இடத்துலையும் வந்து டெஸ்ட் பை டெஸ்டிங் கொண்டு வந்து வேகமாக வந்து நம்ம நாட்டில் பல இடத்துக்கு கொண்டு வரலாம். குறிப்பாக சென்னையில் எடுத்துகிட்டு இந்த மெட்ரோ ட்ரெயினுக்கு வந்து இடம் பத்தாமல் அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த புல்லட் ட்ரெயின்லாம் வந்து நமக்கு வந்து நிறைய இடத்துக்கு கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து நார்த்தில் மட்டும் கொண்டு வராமல் சவுத்லேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மேக்னெட்டிக் லெவியேஷன் டெக்னாலஜி இப்போதைக்கு சைனா, ஜப்பான் மற்றும் சவுத் கொரியாவில் மட்டும் தான் வந்து பயன்பாட்டில் இருக்குது. மற்ற எந்த கண்ட்ரீஸ்லையும் இது வந்து பயன்பாட்டில் இல்லை. மற்ற கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ரயில்வே ட்ராக் வந்து எப்படி போகுமோ அதே மாதிரி தான் இந்த ரயில் சிஸ்டம் வந்து வச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து என்னென்ன புல்லட் ட்ரெயின் எவ்வளோ வேகத்தில் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த கண்ட்ரியில் வந்து அது ஓடுது அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது நம்பர் 1 இடத்துல ஷாங்காயோட மேக்லெவ் ட்ரெயின் இருக்குது. அது வந்து இந்த வீல் யூஸ் பண்ணாமல் மேக்னெட்டோட லெவியேஷன், அதாவது நமக்கு வந்து மின்காந்த புலங்கள் பயன்படுத்தி டைரெக்டாக அந்த இடத்துலேயே மிதந்து போகிற மாதிரியான ட்ரெயின். இது இப்போ 2வது இடத்துலையும் சைனாவில் தான் இருக்குது. அது வந்து வீல் பயன்படுத்தி போகிற ட்ரெயின். அதாவது CR400 ஃபிக்ஸிங் அப்படிங்கிற ட்ரெயின் வந்து 350 கிலோமீட்டர் பெர் ஹவரில் போகுது. மற்றபடி ஜெர்மனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 330 கிலோமீட்டர் பெர் ஹவரில் வந்து IC3 அப்படிங்கிற ஒரு ட்ரெயின் வந்து போகுது. இது போக ஃப்ரான்ஸ், ஜப்பான், மொராக்கோ மாதிரியான கண்ட்ரிஸ் வந்து 320 கிலோமீட்டர் பெர் ஹவரில் ட்ரெயினை வந்து இயக்கிட்டு இருக்காங்க ஆவரேஜ் ஸ்பீடில். இது நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இதில் வந்து வேர்ல்டு ரெக்கார்டும் பண்ணியிருக்கு ஜப்பான். அதாவது 603 கிலோமீட்டர் பெர் ஹவரில் வந்து டெஸ்டிங் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இன்னுமே வந்து அவங்க கண்ட்ரியில் வந்து இந்த ஸ்பீடு கொண்டு வரல. ஆனால் இந்த 603 கிலோமீட்டர் பெர் ஹவர் டெஸ்டிங் வந்து கொண்டு வர்றதுக்கு 2034 2035 ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி 2வது இடத்துல அதிக வேகமாக இயக்கிய கண்ட்ரிஸ் பேரில் வந்து ஃப்ரான்ஸ் இருக்குது. அவங்க வந்து 574.8 கிலோமீட்டர் பெர் ஹவரில் வந்து இந்த புல்லட் ட்ரெயினை வந்து இயக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொண்டு வர்றதுக்கான எந்த பிளானும் அவங்க சொல்லலை. மற்றபடியாக இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இதே ஸ்பீடு தான் ஆவரேஜ் கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இந்த புல்லட் ட்ரெயின் கொண்டு வரணும்னா அதுக்கு தனித்துவமான கட்டமைப்பு, அதுக்கு மட்டும் இல்லாமல் பல விதமான சேஃப்டி ஃபீச்சர்ஸும் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு ட்ராக் மட்டும் இல்லை, அதோட டெக்னாலஜி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். காரணம் அந்த அளவுக்கு வேகமான ஃபோர்ஸில் வந்து இந்த ட்ரெயின் வரும். ஏன்னா இது மற்ற ட்ரெயின் ட்ராக்ல அவ்வளோ ஈஸியாக விட முடியாது. காரணம் இதோட ஸ்பீடு அதிகம். அது மட்டும் இல்லாமல் இது யூஸ் பண்ணுற ஃபோர்ஸ், எலக்ட்ரிசிட்டி லைன் எல்லாமே வந்து வித்தியாசப்படும். ஆனால் ஸ்பீடுக்கு ஏற்றப்பல விலையும் வந்து கண்டிப்பாக கூடும். அதனால் வந்து நம்ம ஒரு புல்லட் ட்ரெயின் இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்கன்னா அது கண்டிப்பாக ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பைசா தராங்க. காரணம் கிட்டத்தட்ட அந்த புல்லட் ட்ரெயினோட காஸ்ட்லாம் பார்த்துட்டிங்கன்னா அது மெயின்டெனன்ஸ், அது போக பல விதமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் வந்து அதோட ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் நமக்கு இந்தியாவில் ஒருவேளை புல்லட் ட்ரெயின் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ப்ரைஸிங் இந்த வந்தே பாரத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை விட அதிகமாக இருக்கும்.
ஸோ எப்படி இருந்தாலும் சரி, இந்தியாவுக்கு கூடியுள்ள புல்லட் ட்ரெயின் வர்றது ரொம்ப சந்தோஷம். ஸோ வந்துச்சுன்னா கரெக்டாக சொன்ன டைமுக்கு அவங்க கொண்டு வந்தாங்கன்னா இது வந்து பாராட்டக்கூடிய விஷயம். ஆனால் வந்து இது எந்த அளவுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரியல. ஸோ கரெக்டாக அந்த ஒர்க் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க, கொஞ்சம் நல்லது. அது மட்டும் இல்லாமல் சேஃப்டி மெஷரும் கண்டிப்பாக இருக்கணும். காரணம் வேர்ல்ட்லேயே வந்து இந்த அதிக ரயில்வே நெட்வொர்க்ஸ் கொண்டு இருக்க கண்ட்ரி இந்தியா ஒன்று. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஸோ இப்போதைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வந்தே பாரத்லாம் வந்ததுக்கப்புறம் எந்த விதமான பிரச்சனையும் இதுவரையும் வந்த மாதிரி தெரியல. ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து இதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த புல்லட் ட்ரெயின் வந்துச்சுன்னா அதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்க போது, மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்தியாவில் என்னெல்லாம் கொண்டு வராங்க அப்படிங்கிறத இன்னொரு வர்ற வீடியோவில் சொல்கிறேன். நான் அருண், டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.